பாத்துக்கிட்டே இரேன் வேடிக்கைய. இங்க வா. சமையலா பண்றீங்க சமையல்? ஏண்டா இந்தா சாப்பிட்டு பாரு. எப்படி இருக்கு? சூப்பர் பாட்டி. சூப்பரா? உப்பு கரெக்டா இருக்கு. காரம் புளி எல்லாம் பர்ஃபெக்ட்டா இருக்கு. பர்ஃபெக்ட்டா? அப்படி இருந்தா இவனுங்களை பிடிக்க முடியாது. என்ன பண்ணலாம்? என்ன பாட்டி இது? தெரியல. உப்பு சால்ட். காரம் குறையுதுன்னு சொன்னேன்ல. இல்ல பாட்டி கரெக்டா இருக்குன்னு தானே சொன்னேன். இல்ல இல்ல நீ அப்பவே சொன்ன காரம் கம்மியா இருக்குதுன்னு. ஐயோ பாட்டி மறந்தேன்னு நினைக்கிறேன். காரம் கம்மியா தான் இருக்கு. மாமல்ல பாவம் பாட்டி வேண்டாம் பாட்டி. இந்த சாப்பாட்டு ருசியை பெத்தவகிட்டையும் சாம்பத்திய ருசியை கட்டினவள்கிட்டையும் தான் தெரிஞ்சுக்கணும் ஒரு ஆம்பளை. இதுல எல்லாம் பாவம் புண்ணியம் பார்த்தோம் அப்புறம் வீட்டுக்கு போயிட்டு ரேஷன் கார்டு வாங்கிடுவானுங்க. அதுலயும் நம்ம பயலுக்கு இருக்கானுங்களே அப்படிங்க அப்பா. பாட்டி 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 நான் கலக்குறேன் ப்ளீஸ். ஐயோ நீ தான் பாட்டி கேட்ட பேத்தி. என்ன கலக்குற? காரமா உப்பா? காரம். கலக்கு. எதுல கலக்குறது? அட எத்தனை ஐட்டம் வச்சிருக்காங்க. எதுல வேணாலும் கலக்கு. சோத்துல வேணாலும் கலக்கு. மிளகாச்சோறு திங்கிற முத ஆளுக நம்ம பயலுகாத்தான் இருக்கணும். போடுற காரத்துல உச்சி மூடு அப்படியே நட்டுக்கிட்டு நிக்கணும். வெறும் சாப்பாடு சாப்பிட்டு இவங்களே வெத்தலை பாக்கு போடுறாங்க. விருந்து சாப்பாடு சாப்பிட போறோம். டேய் வெத்தலை பாக்கு ரெடி பண்ணி வச்சியா? ரெடியா இருக்கீங்க? சோறு போடு போடு. அண்ணா வடிச்ச கஞ்சி வெள்ளையா இருந்தது. ஆக்கிற சோறு சிகப்பா இருக்கு. அதான் இத்தனை நாள் இவளுக்கு சமைச்சாளுகளே இந்த டெக்னிக்கல்ல சமைச்சிருக்காளுகளா? இதுதான் உன் அண்ணனோட டெக்னிக்கல். இந்த ரெட் மீல்ஸ் மேட்டரை வெளியே லீக் அவுட் பண்ணிடாத. சாப்பிடுறா ராஜா. ஐயோ பாட்டி. ஒரு ரூபா சோத்துக்கே உணர்ச்சி வசப்படுறீங்க. கண்டினியூ. ஐயோ பாட்டி பாவம். தம்பி என்னங்கடா அண்ணனும் தம்பியும் கண்ணீர்ல மிதக்குறீங்க. ஆனந்த கண்ணீர் கிழவி. அண்ணன் பாசம்னா இப்படிலாம் இருக்கணும். தம்பி அவனுக்கு கொஞ்சம் பாசத்தை ஊட்டுறான். மிளகா சோறு வேலை செஞ்சிருச்சு இல்ல?